புது வருஷத்த முன்னிட்டு அப்படியே புத்தாடைலாம் அணிஞ்சிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் உடுத்திருந்த இந்த எல்லோ கலர் சாரி வந்து என் ஹஸ்பண்டோட செலக்ஷன் தான். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. என்கிட்ட வந்து எல்லோ கலர் சாரியே கிடையாது. அப்படியே கோயிலுக்கு கிளம்பி அங்கே போய் நல்லா ப்ரேயரும் பண்ணிட்டு, ஒரு 4, 5 கோரிக்கையும் கடவுள்ட்ட வச்சுட்டு, அப்புறம் வளைச்சு வளைச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரதுக்கே 3 மணி கிட்டத்தட்ட ஆயிட்டு. காலையிலே வந்து நாங்க வந்து ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டோம். ஆனா எங்க மாமா, என் ஹஸ்பண்டும் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா காலையிலே போய் எடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, விடிய காலையில போய் எடுத்துட்டு வரவும், நானுமே வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து மாமாவோட தங்கச்சி வரனால அவங்களுக்கு ஒரு தடபுடலான விருந்து பண்ணிரலான்னு சொல்லிட்டு, நான் வந்து சாம்பார், அவியல், பப்படம் அப்படியே வந்து சிக்கன் வந்து நான் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு, மாமா வந்து நாட்டுக்கோழி குழம்பும், மட்டனும் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அது வந்து வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட்டா வந்து தோசையும் சுட்டு காலையில வந்து மட்டனும், அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்து மீதி வந்து சிக்கன் மட்டும் பொரிக்க வேண்டியது இருந்து, ஏன்னா சாம்பார், அவியல் நான் வச்சுட்டேன். அப்புறம் சிக்கனையும் பொரிச்சு எடுத்து அப்படியே அவங்களுமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லா பரிமாறி எடுத்து அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். ஹேப்பியா நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியாச்சு.